ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம வாட்டர் வில்லாவோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண மால்டிவ்ஸோட Day 1, Day 2, Day 3, Day 4 vlogலாம் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரூம்க்கெலாம் வரணுன்னா பக்கிலெலாம் இங்கே வர முடியாது. ஏன்னா பக்கிலாம் என்ட்ரன்ஸ்லேயே எடுத்துருவாங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் வரணும் ரூமுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வாட்டர் வில்லா, சன்செட் வாட்டர் வில்லா அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வாட்டர் வில்லா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சன்செட் வாட்டர் வில்லா வேணும்னா நீங்கள் தனியாக புக் பண்ணிக்கணும். இப்போ வாங்க ரூம்குள்ளே போகலாம். ரூம்குள்ளே என்ட்ரானதும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கபர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கபர்ட்க்கு மேலே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் 2 வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கபர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு அயன் பாக்ஸும் அயனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் தான். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், அதில் கொஞ்சம் ட்ராயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட லாண்ட்ரி பேக்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ரூமில் போட்டு நடக்கிறதுக்கு 2 பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே ரைட் சைட் திரும்பணும்னா இதுதான் ரெஸ்ட் ரூம். என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி டைரெக்டாக பால்கனியும் போகலாம், இல்லை நம்ம பீச்சில் இறங்கணும் அப்படின்னாலும் இறங்கிக்கலாம். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ, நீங்கள் அதை க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான டவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் க்ளாசெட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்குது, ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பாத் டப். இந்த ரெஸ்ட் ரூமில் வெட்டீரியன் பார்த்தீங்கன்னா இந்த பாத் டப் மட்டும்தான். நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் பாத் டப்பில் தான் குளிக்க முடியும். நீங்கள் பாத் டப்பில் ஏறி நின்று ஷவர் யூனிட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வியூவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ தான். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டவல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷேவிங் மிரர்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் வேனிட்டி கிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ட்ரையர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. வேனிட்டி கிட்டில் எப்பயும் போல தான் ஷாம்பூ, ஷவர் ஜெல், சோப், சீவிங் கிட், ஷேவிங் கிட், இயர்பட்ஸ், காட்டன் பேட், கோம் இதுதான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரூம்குள்ளே வந்ததும் ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம அதில் எது எடுத்து யூஸ் பண்ணாலும் தனியாக அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் டீ பேக், காஃபி பவுடர், சுகர், கெட்டில் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ட்ராயருக்குள்ளே லாக்கரும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய டிவி யூனிட், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்புறம் காஃபி டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா பீச் டவல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 2 சேர் போட்டிருக்காங்க. நம்ம ஈவினிங்கில் சும்மா காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கலாம். இந்த வியூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சூப்பரான வியூ. இங்கே லெஃப்ட் சைட் இருக்க டோர் பார்த்தீங்கன்னா அது இன்டர் கனெக்டிங் ரூம் போல், அதனால் அந்த டோர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு செம்மையான பெயிண்டிங், அப்புறம் ஏர் கண்டிஷ்னர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வாட்டர் வில்லாவில் ஸ்டே பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மல் ரூமில் தங்குற மாதிரிலாம் இருக்காது. பீச் வில்லாக்கும் வாட்டர் வில்லாக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரூம் ஆகட்டும், ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம வெல் மெயின்டைன்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃப்ளோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ புதுசு மாதிரி இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்குது. கேட்டால் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பூல் சேர், சன்பெட்டும் வச்சுட்டாங்க. நம்ம பால்கனியோட வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த பால்கனியில் கூட பார்த்திங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுப்பு மாதிரி முன்னாடி போட்டிருக்காங்கல்ல, அது உண்மையிலே ஒரு சேஃப்டிக்கு தான். இப்போ நம்ம பேபிஸோடலாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஒரு சில ரெசார்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடுப்புலாம் இருக்காது, ஓப்பனாக தான் விட்டுருப்பாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்ட் பேங்க்லாம் கூட தெரியும். இங்கேருந்தே நீங்கள் சன்ரைஸ் கூட பார்க்கலாம். நம்ம டோருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாத் போகுது.
இது எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கூட தான் கனெக்ட் ஆகும். நேராக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். நம்ம இப்போ வாட்டர்லலாம் இறங்கணுன்னா அதோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மால்டீவ்ஸில் இருக்க ரெசார்ட்ஸில் ஒரு சில ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இருந்தால் வாட்டர் வில்லாக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கிட்ஸோடு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாட்டர் வில்லா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அந்த ரெசார்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சன் ஐலாண்ட்லேயும் பேரடைஸ் ஐலாண்ட்லேயும் அலோவ் பண்ணுறாங்க கிட்ஸ் இருந்தால். நீங்கள் கப்பலாக ரூம் புக் பண்ணுறதுக்கும் வித் கிட்ஸோடு புக் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். கிட்ஸோடு போகிற மாதிரி இருந்தால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,000 to 4,000 வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதேமாரி வாட்டர் வில்லோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். அதேமாரி நீங்கள் புக் பண்ணுறது 5 to 6 months பிஃபோர் புக் பண்ணிங்கனாலும் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரூம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு. அதேமாரி ஒரு சிலவங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பற்றி கூட கவலை இருக்கும். நம்ம இந்தியன் சார்ஜர் வந்து அங்கே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. மற்ற ரெசார்ட்ஸில் எப்படின்னு தெரில. சன் ஐலாண்டில் வந்துட்டு நீங்கள் இந்தியன் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா யூனிவர்சல் அடாப்டர்லாம் கேரி பண்ணணுன்னு தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டர் வில்லா டூர் வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் Day 5 vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.